வணக்கம். நான் டாக்டர் சித்தார்த், உங்கள் ஃபேவரட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிற டாபிக் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மக்கள் எல்லாரும் ஃபிட்னஸ்ஸு, ஜிம்மு, மேரத்தான், ரன்னிங், ஸ்விம்மிங் இப்படி போகிறப்போ நிறைய பேருக்கு இந்த இன்ஜுரிஸ் வர்றதுக்கான சான்சஸ், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின் டி டெஃபிஷியன்சிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால சாதாரண மக்களுக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னு சொல்கிற லிகமெண்ட் டேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னைக்கு நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து ஏசிஎல் இன்ஜுரி, ஷோல்டரில் ரொட்டேட்டர் கப் இன்ஜுரி, இது எல்லாமே ரொம்ப காமனாக இந்த காலத்தில் இருக்குது. ஆனால் மக்கள் பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் சின்னதாக வந்தாலும் சின்ன ஸ்ப்ரெயின் அப்படின்னு நினச்சிட்டு ஈஸியாக விட்டுடுறாங்க. ஈஸியாக விடும்போது அதை டயக்னோஸ் பண்ணாமல் ஈஸியாக விட்டுற போது என்ன ஆகுதுன்னா, நிறையா அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ்னால இன்ஸ்டெபிலிட்டி, லிகமெண்ட் டேர், இதனால வந்து நிறையா ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேட்டர் ஸ்டேஜஸில் வருது. ஸோ ஆர்த்தோபெடிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் எஸ்பெஷலி நம்ம வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன் எவ்வளோ சீக்கிரம் வந்து அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறோமோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஏகப்பட்ட ஆர்த்ரோஸ்கோபி, மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த காலத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸை டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லியராக அதுக்குள்ளே ஸ்டெப் எடுத்து கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் டாக்டரை. நிறைய விதவிதமான டெக்னிக்ஸ் இருக்குது, சர்ஜிக்கலாக இருக்குது, நான் சர்ஜிக்கலாக இருக்குது. அது நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது க்ளீனாக தெரியும் என்ன பண்ண முடியும்னு. ஏர்லியர் த பெட்டர். எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ ட்ரீட்மெண்ட்டும் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்கும். அண்ட் சர்ஜரி மட்டுமே இல்லை, இம்மோபிலைசேஷன் மட்டும் இல்லை, போஸ்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ன்னு இருக்குது. ஃபிசியோதெரப்பி, மசில் ஸ்ட்ரென்தனிங், அதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிஹாபிலிட்டேஷன் தெரப்பிஸ். ஸோ ஒரு இன்ஜுரியோட சக்ஸஸ் வந்து நமக்கு எப்போவுமே வெறும் சர்ஜரி மட்டும் வச்சு சொல்ல முடியாது. ரிஹாபிலிட்டேஷன் பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் வந்து நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்கும் ஆஃப்டர் சர்ஜரி. ஆர்த்தோபெடிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோல் வந்து ஹீலிங் மட்டும் கிடையாது. ஒரு இன்ஜுரி வந்திருக்கிறவங்கள வந்து திரும்ப போய் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கோ, விளையாடுறதுக்கோ, பழைய ஸ்ட்ரென்த் அச்சீவ் பண்ணுறதுக்கு, அவங்க பழைய மாதிரி ரெஸ்டோர் பண்ணுறது தான் வந்து ஆர்த்தோபெடிக்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோல். அதை தான் பண்ணுறோம். ஸோ உங்கள் யாருக்காவது இந்த லெகமெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி எதாவது இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.